வணக்கம் மக்களே. இப்போ வந்து சுகர் பேஷண்ட் வந்து கேக்கு, சாக்லேட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லுவாங்க. பெரும்பாலும் சொல்கிறது எல்லாமே பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் மற்றவங்க பேச்சு விட்ருவோம். இப்போ நான் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இப்போ சாப்பிட போகிறேன். இந்த கேக்கோட சைஸ் அப்படிங்கிறது 160 கிராம், சாக்லேட் வந்து 12 கிராம், ரெண்டும் சேர்ந்து 172 கிராமு. இதில் இருக்கிற சர்க்கரையோட அளவு மட்டும் பார்த்திங்கன்னா 80லேருந்து 90 கிராம் இருக்கும். ஏன்னா அந்த கேக்கில் வந்து 3 லேயர் வந்து க்ரீம் போட்டிருக்காங்க. சைட்லேயும் க்ரீமு, மேலேயும் க்ரீம் போட்டிருக்காங்க. ஸோ 90 கிராம் சுகர் இருக்கும். இப்போ இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று சாயங்காலம் வந்து நான் வந்து 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டேன். அது வந்து 1100 கேலரிஸ், நல்லா ஹெவியான மீல் சாப்பிட்டேன். நேற்று சாயங்காலத்துலேருந்து இன்றைக்கி மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஒரு ஹெவியான விரதம். 12 மணிக்கு மேலே ஒரு 4 முட்டையில் முட்டை பொரியல் போட்டு சாப்பிட்டேன். கூட வந்து 300 ml ஒரு காஃபி வழக்கம் போல். இப்போ இந்த முட்டை பொரியலும் காஃபியும் சேர்ந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னா ஒரு 500 கேலரிஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது சாயங்காலம் 3 மணி, இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப 3 மணிக்கு தான் இந்த கேக் சாப்பிட போகிறேன். இப்போ அந்த கேக்கோட கேலரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா, கேக்கும் சாக்லேட்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 550லேருந்து 570 கேலரிஸ் வரும். இப்போ முட்டை பொரியலும் காஃபியுமே வந்து 500 கேலரிஸ் வந்து விரதத்தை பிரேக் பண்ணுறப்ப எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இது ஒரு 600 கேலரிஸ். 600 கேலரிஸுங்கிறத விட வந்து இதில் வந்து அந்த கேக்லேயும் சாக்லேட்லேயும் இருக்கிற 90 கிராம் சுகர் வந்து இன்சுலினை வந்து சடனாக ஸ்பைக் பண்ணிவிடும். அப்போ இது எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி விரதத்தில் இருக்கிறனால வந்து இன்சுலின் என்ன ஸ்பைக் ஆனாலும் இப்போ நான் 3 மணிக்கு சாப்பிட்றேன். அதுக்கடுத்து வந்து ஈவினிங் மீலில் வந்து எப்போவுமே வந்து சப்பாத்தி, ரொட்டி அந்த மாதிரியாக சாப்பிடுவேன். இல்லைன்னா வந்து ரைஸ் இருக்கும். அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் கொடுக்காம சாயங்காலம் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து 6 மணிக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் வெறும் 2 சிக்கன் லெக் பீஸ் மட்டும் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 2-3 சொட்டு ஆயில் சேர்த்துருக்கேன். கார்போஹைட்ரேட் சுத்தமாக கிடையாது. இப்போ இந்த 2 லெக் பீஸில் எவ்வளோ கேலரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 250 கேலரிஸ் இருக்கும். இப்போ மத்தியானம் சாப்பிட்ட பிரேக் பண்ணதில் வந்து ஒரு 500 கேலரிஸு, கேக் சாப்பிட்ட வகையில் வந்து ஒரு 600 கேலரிஸு, அப்போ 1100 ஆகிப்போச்சு. இது ஒரு 250 சேர்த்துனோம்னா 1350. இன்றைக்கி நான் வந்து அவ்வளோ பெரிய கேக் சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிட்ட வரவும் நான் வந்து ஃபேட் பர்னிங் மோடில் தான் இருப்பேன். நான் வந்து வெயிட் லாஸ் ஆகிருப்பேன். அதே மாதிரி வந்து இப்போ வந்து 3 மணிக்கு வந்து இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆச்சுல, அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்து திருப்பி வந்து அப்படியே அந்த பேஸ் லைனுக்கு போயிடும். இதுதான் வந்து விரதம் இருக்கிறதுல வந்து ஒரு மகிமை. ஸோ நான் வந்து கேக் சாப்பிட்லான்னா தாராளமாக சாப்பிட்லாம். அது இவ்வளோ பெரிய கேக் 3 லேயர் க்ரீம் உள்ள கேக் வந்து சாப்பிட்லாமான்னா தாராளமாக சாப்பிட்லாம். நான் சாப்பிடுவேன். அதேமாதிரி வாரம் ஒரு தடவை ஜிலேபி நான் சாப்பிடுவேன். இருந்தாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஜிலேபி சாப்பிட்டு, நெய் மைசூர் பாக் சாப்பிட்டு, கேக் சாப்பிட்டும் நான் வெயிட் லாஸ் ஆகிட்டே தான் இருப்பேன். இதுதான் இந்த விரதத்தில் உள்ள மகிமை. ஸோ விரதம் இருக்கிறவங்க, விருப்பமுள்ளவங்க தயவு செஞ்சுருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.